Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 10th ஸ்டாண்டர்டில் நம்ம 8 சாப்டர்ஸோடைய 1 மார்க்கை ஒரு குவிஸ் மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங்காக ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ இது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லிங்க் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ண டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு 1 மார்க் சாப்டர்ஸ் பை மெட்ரோ கருணாகரன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேமை டைப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கொஷினுடைய ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சரை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணலாம். நீங்கள் டச் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் தொட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் சம்முடைய ஆன்சர் சின்னு வச்சிங்க, தேர்ட் சம்முடைய ஆன்சர் வந்து பின்னு வச்சிங்க. நான் சும்மா ஃப்ளூக்கில் போட்டுக்கிட்டே வரேன். இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கிட்டு டைப் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். அப்போ லாஸ்ட்டாக 1 மார்க்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னே சப்மிட்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்கோரை பார்க்குறதுக்கு அது கேட்கும். வியூ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போது திருப்பி நீங்கள் வியூ ஸ்கோர் அழுத்திட்டால் உங்களுடைய மார்க் என்னான்னு தெரிஞ்சிடும். சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். திருப்பி நீங்கள் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 மார்க் தான் எடுத்துருக்கிறேன். சும்மா ஒரு 2 சம் ஃப்ளூக்கில் டிக் அடித்தோம். நம்ம 15க்கு ஒரு 2 மார்க் வந்திருக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 15க்கு 15 ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது இது நீங்கள் முடிச்சிட்டிங்க, எது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 அட்டன் பண்ணவே இல்லை தப்புன்னு காட்டுது பாருங்கள். அது மாதிரி 8 அட்டன் பண்ணவே இல்லை தப்பு. எதெல்லாம் ரைட்டோ அது ரைட்டுன்னு காட்டும். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா திருப்பி அதே மாதிரி அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி இது ஓப்பன் ஆகும். இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தரவாக ஈஸியாக இந்த 1 மார்க்ஸை படிச்சிடலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.